இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழக அரசு அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய நீண்ட நாள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதற்கு நிச்சயம் தமிழக அரசு அவங்க கேட்குறதை கொடுத்து அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் என்கின்ற எங்கள் கோரிக்கையை முதல்ல மக்களுக்கு கோரிக்கையை நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி 2026 உங்களுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்டுங்க. அதற்கும் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன். உரிய நேரம் வரும்போது அதற்கான தெளிவான அறிவிப்பு தலைமை கழகம் உங்களுக்கு அறிவிக்கும். அதனால் நிச்சயமாக குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா சொல்லுங்கள், தேமுதிக தனி இதில் தேசிய கட்சியோட கூட்டணியில் போகுமா, இல்லை அப்படின்னா மாநில திராவிட கட்சிகளோட இணைஞ்சிட்டு? எங்களுக்கு எல்லா கட்சியும் தோழமை கட்சிகள் தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் தோழமையோடு பழகுறாங்க. ஆனால் கூட்டணி என்பது கழகம், அத்தனை தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியை தான் நம்ம அமைக்க முடியும். அந்த வகையில் இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. மார்ச்சில் தாங்க டேட்டே டிக்ளேர் பண்ண போகிறாங்க, எலெக்ஷன் டேட்டு. ஸோ அது இந்த மந்த் எண்டு தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டே வெளியிட போகிறாங்க. ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்குங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் அத்தனை பேரையும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளை அழைத்து பேசி உரிய நேரத்தில் நல்ல முடிவை மக்களுக்கும் நாட்டுக்கும் கழகத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு தெளிவான முடிவை தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அறிவிப்போம் என்பதை இப்போ சொல்கிறேங்க. கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தா நீங்கள் என்ன? எல்லாருமே எங்கள் தோழமை கட்சின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதில் ஒருத்தராக நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியது கிடையாது. எல்லாருமே தோழமை தான். ஆனால் எங்கள் கட்சிக்கும் எதிர்காலத்திற்கு எது பயனளிக்குமோ அதுதான் நாங்கள் முடிவு. யார் கூட்டணின்றதான் நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயம் உரிய நேரத்தில் எங்கள் கழகம் விரும்புவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ பிரதான கட்சிகளாக இருக்கிற இப்போ தேமுதிகவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ராமதாஸ் ஐயாவோட இதாக இருக்கட்டும், இப்போ பெரிய தமிழன் கிருஷ்ணசாமி, இப்போ பிரதான கட்சிகள் கூட்டணியில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க இப்போ வர திராவிட கட்சிகள் அவங்க கூட்டணி சார்பாக நடந்த பொதுக்கூட்டங்க அது. அதனால் அவங்க கட்சி ரீதியாகவும் அப்போ கூட்டணியில் இருந்தவங்களே அழைத்து பேசி அவங்க பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு பேச்சுவார்த்தை இல்லைன்றது அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணிக்கு போகணும் விரும்புபவர்களும் கூட்டணிக்கு அழைப்பவர்களும் தான் இதற்கான பதில் சொல்லணும். அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லாததுனால அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது சரியாக இருக்காது. உங்களுக்கு திராவிட கட்சிகள்கிட்ட இதுவரை அழைப்பு வந்திருக்காங்க? சொல்லிட்டேன் ஒரே லைன்ல, எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான், அனைவருமே தோழமை தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு நீங்க பாத்தீங்களா, எல்லா கட்சியுமே வந்தாங்களா? அதுதான் அனைவரும் தோழமை. கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லதும் அந்த முடிவை நாங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு கூட இருந்தாலும் 2020 சட்டமன்றத்தில் இருமுனை போட்டி தான் இருக்குமா, இல்லை வேற மும்முனை போட்டிகள் வாய்ப்பு இருக்கு? எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அத்தனை முனை போட்டி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பே தான் மகேசன் தீர்ப்பு. அதனால் 3 முனையா 4 முனையா 5 முனையா எதுவுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டி இருக்கிறது. எந்த போட்டி இருந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.